ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. ஓம் ஸ்ரீ அன்னை சாரதா தேவியே போற்றி போற்றி. இன்று நாம் சூன்ய ஒளியின் வெற்றிடம் அத்தியாயம் 5 என்னும் தலைப்பில் இருக்கும் அதி அற்புதமான கருத்துக்களை சிந்திக்கலாம். முதல்ல நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அது கோயில்களில் வழக்கமாக இந்த சிவனடியார்கள் எல்லாருமே ஓதுற நேரத்தில் எல்லாரும் கூடி இறைவனை துதிக்கிற நேரத்தில் இதை பாடுவாங்க. ஏன் தென்னாடுடைய சிவனே போற்றி? அவர் என்ன தென்னாட்டில் இருக்கும், அதாவது தென்பகுதி மக்களுக்கு மட்டும்தான், ஒரு இந்தியாவே எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ தென்பகுதியில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் அருள் புரிவாரா? அப்போ நார்த் சைடில் அசாமில் இருக்கிறவங்களாம் என்ன ஆவாங்க அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஏன் இந்த முன்னோர்கள் வந்து நமக்கு இந்த வாக்கியத்தினை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உணர முடியுது. ஏன்னா நமது மூளையின் தென் திசையில தான் இந்த கைலாய சுரபி, அதாவது கைலாய சுரபி என்பது சிவசக்தி சுரபிகள், சரியா? 5 மற்றும் 6வது சுரபிகள் வந்து சிவசக்தி சுரபிகள், அதாவது கைலாய சுரபி என்றே அழைக்கப்படுகின்றது. அவை நமது உள் மூளையின் தென் திசையில் அமைந்திருக்கும். தென் திசை என்பது உங்களுடைய வலது காது அமைந்திருக்கும் பகுதி என்பதனை முதலில் தெளிவுறுங்கள். ஸோ முதல்ல லொகேஷன்ஸ் பார்த்தாச்சு. சரி, இப்போ ரெண்டாவதா இந்த சுரபி வந்து சுரந்தா நமக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதாவது கைலாய சுரபியின் பலன்கள். இந்த சுரபி வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கு, ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், அவருக்கு எந்த ஒரு பயிற்சியும் தெரியாது, அன்பாலயம் தெரியாது, உயிரான்மகள் தெரியாது, அவர் ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்றாருன்னா அவருக்கு இந்த சுரபி எப்போ திறக்கும், எப்போ வந்து சுரவு கொள்ளும்னா கண்டிப்பாக மனிதனுக்கு வாழ்க்கையில ஒரு டைமாவது திறந்திருக்கும். அப்படின்னு எப்போ திறக்கும் அப்படின்னா அவர் எப்போ இறக்குறாரோ அப்போ திறக்கும். போஸ்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா? கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ல சிவலோக பதவி அடைந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோன்னு போட்டிருப்பாங்க. சிவலோக பதவி அடைந்தார் என்பதை ஏன் வருத்தத்தோட தெரிவிக்கிறது? சந்தோஷமா ஏத்துக்க வேண்டியதானே? இறப்பு என்பது ஒரு விடுதலை தானே. சிவலோக பதவி அடைஞ்சிட்டாருன்னா அதை நீங்க வந்து சந்தோஷமா கொண்டாடத்தானே செய்யணும். ஜஸ்ட் ஃபார் ஜோக். அவங்க அந்த உறவினர்களோட வருத்தம் என்ன என்பது நமக்கு தெரியாது, சும்மா ஒரு சிந்திப்பதற்கு மட்டுமே. ஸோ இந்த இதை நம்ம ஆழமா சிந்திக்கும் போது ஒரு மனிதன் இறக்கும் பொழுது இந்த சுரபி வந்து கடும் நஞ்சினை உமிழ்ந்து மரணத்தினை தூண்டிடும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் சில சமயம் வந்து இறந்த வீட்டுக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. என்ன ஃபேஷன் ஆயிடுச்சுன்னா திருவாசகம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நல்ல விஷயம்தான், நல்ல விஷயத்தை வந்து நம்ம எங்க நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா உணர்ந்து ஏற்பவர்களுக்கு, அதாவது இறை ஒளியினை முதலில் உணவாக ஏற்று இயங்கி பின்னர் பிரம்மலோக சுரபியினை குருதி தீண்டி அதன் பின்னர் வைகுண்ட சுரபியை குருதி தீண்டி அதற்கப்புறம் எல்லாத்துக்கும் மேல அங்க இருக்கு பாருங்க, அதுதான் இந்த கைலாய சுரபி. இது நீளம் ரொம்ப கம்மியா இருக்கும்னு இருக்காங்க. மேலும் அகலம் மற்றும் அடர்ந்தன்மை போன்றவையெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால குருதி வந்து எளிதாக தீண்டி விட இயலாது. அதனாலதான் சிவன் வந்து உயர்ந்தவரா காணப்படுறாருல. உயர்ந்த நிலையில ஈவன் பிரம்மா விஷ்ணுவை விட சிவனாகிய தெய்வம் வந்து உயர்ந்த நிலையில் போற்றப்படுவதன் மூல காரணம் என்பது முதல்ல பிரம்மலோக சுரபியை குருதி தீண்டிடும் எளிதாக எல்லாருக்குமே, எளிய பயிற்சிகள் மூலமே. அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் கடின தவ நிலைகள் ஏற்பவர்களுக்கு வைகுண்ட சுரபி திறவுகளும், அதற்கு மேலும் கடினமாக தவம் செய்வர்களுக்கு இந்த சிவலோக சுரபிகள் திறவுகளும் என்பதே இதனுடைய உட்பொருளாக இருக்குது. ரெண்டாவது, நம்ம வந்து இந்த மாதிரி டிசார்டர்ல போடுறது ரொம்ப கரெக்ட் தான் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்குது. என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த சூன்ய சுரபி, அதாவது இந்த கைலாய சுரபிகள் திறவு கொண்டால் பித்தன் போன்ற நிலை உருவாகும். பித்தன் என்றால் பைத்தியக்காரன் அர்த்தம் இல்லை, ஒரு பரவச நிலை உருவாகுங்கிறத கொடுத்துருக்கிறாரு. ஸோ நான் இந்த புக்கை படிச்சுக்கிட்டே இதை நோட்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த பிரிண்ட் அவுட் எடுக்க போனேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதை வந்து தற்செயலாக திரும்பி பார்த்தா அது கணநாதரோட பிரிண்ட் அவுட்ல நான் அது நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அதில் அப்படியே படிக்கிறேன், கேளுங்க. பித்தன் என்றே யாம் உரைத்தாலும் அந்நிலை என்பது பரவசத்தினை அருளிடும் என்றுமே உணர்ந்திடலாம். ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்கின்ற அனைவருக்கும் ஸ்ரீ கணநாதராகிய எமது ஆற்றல்கள் பகிரப்படும். இருப்பினும் தீர்க்கமாய் உருகிய எமை ஏற்க முனைவோருக்கு மாத்திரமே எமது பூரண ஆற்றல்களையும் வெளிப்படுத்துவேன். கணநாதர் ஐயா பித்தன் என்ற நிலைக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துட்டாரு. அதி அற்புதமான பரவச நிலை தான் பித்தன் போன்ற நிலை. பித்தா பிறைசூடி அப்படிலாம் நமது முன்னோர்கள் பாடுறாங்கல்ல. ஸோ பித்தன் என்ற நிலை உருவானுச்சுன்னா உங்களுக்கு வந்து அற்புதமான எண்ணங்களற்ற ஏகாந்த நிலை சேர்த்திக்கும் என்பதை நம்ம உணர்ந்துக்க வேண்டியிருக்குது. ரெண்டாவது, இந்த சுரபி திறவு கொண்டா நீங்க பார்க்கின்ற அத்தனை மனிதர்களும் உங்களுடைய பிள்ளைகள் போன்று நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வள்ளல் பெருமான் கூட ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு, எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவராய் உபகின்றார் யாவர் அவர் உளம்தான் எம்பெருமான் நடனமிடும் திருவடி என நான் உணர்ந்தேன். அந்த வித்தகத்தம் சேவருக்கு சேவைகள் புரிந்திட எம் சிந்தை மிக விளைந்ததாலோ அப்படின்னு சொல்லுவார். அதாவது
உலகத்தில் காண்கின்ற அனைத்து உயிர்களும் தம்முயிர் போல, அவங்களுக்கு ஒரு துன்பம் இருந்தா நமக்கு ஒரு துன்பம் நேர்ந்தது போல யாரெல்லாம் கருதுறாங்களோ அவங்களுக்கு அந்த வித்தகத்தம் சேவகருக்கு நானே போய் சேவை புரிந்திடுவேன்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை, எந்த உயிரை கண்டாலும் இது நம்மளோட உயிர், நம்மளுடைய ஒரே சூழல்ல இருந்து பிறந்த உயிர் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும் அப்படிங்கிறது தான் இதனுடைய உட்பொருள். ஸோ கைலாயேஸ்வரபின் செயல்பாடுகள் பார்த்தாச்சு, கைலாயேஸ்வரின் பலங்கள் பார்த்தாச்சு, கைலாயேஸ்வரபின் தன்மைகள் பார்த்துடலாம். அதாவது சிவசக்தி சுரபின்னு சொல்லிட்டு 5 மற்றும் 6வது சுரபிகள் என்னவா இருக்கும்னா சிவசக்தி சுரபிகளாக இருக்கும். சிவசக்தி சுரபிகள் என்பது as the name indicates, சிவன்னா குளிர்ச்சி பொருந்தியவர், சக்தின்னா வெப்பம் பொருந்தியவர். ஸோ சிவசக்தி சுரபி என்பது குளிர்ச்சி மற்றும் வெப்பம் ஆகிய இரு நிலைகளையுமே சேர்ந்து குறிக்கின்றது. அதாவது சமச்சீரான குளிர்ச்சி மற்றும் வெப்ப அலைகளை இந்த சுழல்கள் உருவாக்கும் அப்படிங்கிற போன்ற அற்புதமான கருத்துக்களை தான் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்குது. மேலும் இதனுடைய அகலமானவை, ஆழமானவை, ஆனால் சற்றே நீளம் குன்றியதாக இருப்பதால் இந்த குருதி என்பது மேலாற்றம் காண்பதற்கு மிக மிக நம்ம போராட வேண்டியிருக்கும். மிக அற்புதமான தவநிலைகளை ஏற்க வேண்டும் அப்படிலாம் கொடுத்திருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான கருத்துக்கள் என்ன இருக்கு அப்படின்னா, நமது ஆன்மா எவ்விதம் 5 நிலைகளில் பிரிந்து இயங்குகின்றது அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா 2023 விநாயகர் சதுர்த்தி பிள்ளையாரோட அருளுரையில நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஐயா என்ன கொடுத்திருப்பாருன்னா, 3 நிலைகளில் பிரிந்து இயங்கும் ஆன்மாவே ஒருங்கிணைந்து முழுமை அடைவாயாக அப்படின்னு நம்மள பிரேயர் பண்ண சொல்லியிருப்பாரு. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஆன்மா 5 நிலைகளில் இயங்குது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரொம்ப அற்புதமான பாயிண்ட். ஸோ எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. முதல் நிலை ஆன்மா என்பது ஒரு ஆன்மா சூரிய மையத்தில் பரமாத்மாவோடு வீட்டிருக்குது. அதாவது ஒரு ஆன்மா பிரிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி சூரிய மையத்தில் பரமாத்மாவோடு இருக்கிறதா முதல் நிலை. 2வது நிலை என்பது ஆன்மா பல்வேறு உயிரினங்களாக உருமாறி பின் மனித உருவிற்குள் சிறப்பிடுவது. புல்லாகி பூடாகி புழுவாகி பறவையாகி பல்விருகமாகி பாம்பாய் முனிவராய் தேவராய் வல்ல சுரராய் கணங்களாய் எல்லா பிறப்பும் இறந்தெழுத்தேன் எம்பெருமான் அப்படின்னு இவர் சொல்றாருல, மாணிக்க வாசகர் சொல்ற மாதிரி பரிணாம வளர்ச்சியில பல்வேறு உயிரினங்களாக பிறப்புற்று நம்ம அப்புறம் மனித உருவுக்கு வருது. 3வது நிலை என்பது ஆன்மாவின் 3ஆம் நிலை என்பது விண்ணேறிடும் பொருட்டு நமது மனித அறிவுக்குள் சிறைப்படுவது. அதாவது எலக்ட்ரான்ஸ் எனும் துணை அணுக்கள் தனது ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக ஆத்ம கருக்களை சிறைப்படுத்துவது என்பதே 3வது நிலை. 4வது நிலை என்பது ஆன்மாவானது மெல்ல மெல்ல உடலை விடுத்து விண்ணேறி செல்வது. அதாவது ஒளிப்பாலத்தில் இணைந்திருக்கும். நமது விடுபட்ட விண்ணேறிய துகள்கள் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமது ஒளிப்பாலத்துல இணைஞ்சிருக்கும். அதை தான் 4வது நிலையாக குறிப்பிடுறாங்க. 5ஆம் நிலையாக இறுதி நிலை என்பதோ பிறவிகளை கடந்து விண்மீனாய் நிலைப்பது அப்படின்னு சொல்றாங்க. சோ 5 நிலைகளில் இருக்கும் ஆன்மா பற்றி ரொம்ப அற்புதமா கொடுத்திருக்கிறாங்க. ஒரு மனிதன் பிறவியற்ற, அதாவது மரணமற்ற பெருவாழ்வு, எம்மார்க்கம் இறப்பளிக்கும் சன்மார்க்கம் தானே மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் அப்படின்னு வள்ளல் பெருமான் அளிக்கிறார் இல்லையா. அந்த மாதிரி மரணமில்லா பெருவாழ்வு ஒருத்தருக்கு வேணும் அப்படின்னா சூனிய சுரபின் ஆற்றல்களை உணர்ந்தே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் கொடுத்திருக்காங்க. ஸோ புத்தகத்தோட ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்துடலாம். அதுல எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆன்ம ஆற்றலை நம்ம முயன்று முயன்று தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. திருமலை சொல்றாருல, தேயத்தில் எங்கும் தேடி திரிவர் காயத்தில் நின்ற கருத்தறியாரே அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ உலகம் ஃபுல்லா தேடி தேடி தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கோயில் போலாமா, இந்த கோயில் போலாமா, இந்த பரிகாரம் செய்யலாமா, அந்த பரிகாரம் செய்யலாமா அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல இறைவன் நமக்குள்ளே உரைகின்றார் அப்படிங்கிற உண்மையை கண்டறிந்து தனக்குள்ளேயே தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ் தான். ஸோ அதுல ஐயா சொன்ன மாதிரி நமது உடலுக்கு தேவையான உணவு ஒரு உண்மையான எரிபொருள் அல்ல அப்படின்னும், ஆன்மாவிற்கு தேவையான எரிபொருளை யாரெல்லாம் கொடுப்பாங்கன்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அன்னை சாரதா தேவி. என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளி, சந்திர ஒளி, கோள்களின் ஒளி, விண்மீன்களின் ஒளி மற்றும் பிரபஞ்ச பேராற்றல்கள், சுழல்கள், அப்புறம் பிரபஞ்சத்தில் சுற்றி திரியும் எண்ணற்ற அணுக்கள் ஆகியற்றிருந்து பெறப்படும் ஒளி, அப்புறம் கந்தர்வ உலகம், தேவர்கள் உலகம், ரிஷிகள் உலகம், விண்மீன்கள் உலகம். இந்த விண்மீன்கள் தான் நமக்கு தேவையான ஆற்றல்கள் எல்லாம் கூட தெய்வங்கள்ட்ட இருந்து பிரிச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பல்வேறு வழிமுறைகளை நம்ம கண்டறிந்து நமது ஆன்ம ஒளியினை பெருக்கிக் கொள்ள வேண்டும் போன்ற அற்புதமான கருத்துக்கள் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன சாப்டரா இருக்கு. ரொம்ப சிம்பிளிஃபைடு தான். எல்லா பாயிண்ட்ஸுமே டைரக்டா இருக்கு. சூட்சமமாக உணர வேண்டிய ஒரு பாயிண்ட்டும் கிடையாது. 2வது, இந்த கைலாய சுரபி திறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அன்பும் கருணையும் சுரக்க துவங்கிவிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு காயில கூட அன்பும் கருணையை பத்தி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் போய் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அன்பு என்றால் என்ன, கருணை என்றால் என்ன, அதை நம்ம எப்படி பெருக்கிறது, நம்ம எப்படி உணர்ந்துக்கிறது, அதை எப்படி மற்ற மனிதர்களோடு பகிர்ந்து கொள்வது போன்ற அற்புதமான ரகசியங்கள்லாம் விரைந்து வெளிப்பட துவங்கும் என்றே நான் நம்புகின்றேன். ஸோ எல்லா உயிர்களுக்கும் நாம் பெறுகின்ற அன்பினையும் கருணையையும்
பிரித்தளிக்க துவங்கும் தன்மை பெருகிவிடும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த கைலாய சுரபி யாருக்கு தெரிவு கொண்டிருக்கோ அவங்களுக்கு அன்பையும் கருணையும் பிற உயிர்களுக்கு பிரித்தளிக்கின்ற தன்மை பெருகிவிடும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப அற்புதமான ரொம்ப அற்புதமான சாப்டரா இருக்கு. ரொம்ப சிம்பிளிஃபைடான சாப்டர். நான் படிச்சதிலே இந்த 5வது சாப்டர் தான் டைரக்டா எந்த ஒரு சூட்சும கருத்துக்களும் இல்லாம டைரக்டாவே கொடுத்திருக்காங்க. ரொம்ப எளிதாகவே எல்லாரும் புரிந்து கொள்ளலாம். ஸோ புத்தகத்தினை படித்து மேலும் நீங்கள் உங்களுடைய ஞானத்தினை பெருக்கிட வேண்டும் என்றே நான் உங்களை இந்த நேரத்தில் உங்கள் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஸோ மீண்டும் ஒரு சாப்டர்ல சந்திக்கிறோம். மலர்ந்து கூடிய அன்புகளும் நன்றிகளும்.